என்ன நீ என்ன உரைத்தாய்? அத்தான் நீ நாட்டு மக்கள் எல்லாம் என்னை சொல்லால் தூற்றுகிறார்கள். ஆமாங்க, அதனால் நாடு நகரம் அனைத்த உன் பெயருக்கு எழுதி வைக்கும் என்று உரைத்தாய். உண்மைதானே? அதனால் நாடு நகரம் அனைத்த உன் பெயருக்கே நான் எழுதி வைத்து விட்டேன். எழுதிட்டீங்களா? இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. ராணி. இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். அதான் கிடையாது. புறப்படு பஞ்சனைக்கு போக. லெமன் பக்கெட் ரெடியா இருக்குதா? கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். புறப்படு தெரியல. முஞ்சி போச்சு. அப்பா நான் இந்த போட்டு எங்க வந்தான்? மேலாட போடு எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. வாடிப்பா. நாடு நகலை எழுதி வச்சிட்டியா? உன் பேருக்கு எழுதி வைத்து விட்டி. என்னாக்குது உங்கட்டா? நீ இருக்கின்றாய், நாடு இருக்கின்றது, நகரம் இருக்கின்றது, நகை அனைத்தும் இருக்கின்றது. ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட. துண்டு பீடி கூட இப்ப துட்டு கிடையாது. எல்லாத்தையும் ஏம்பர்ல எழுதி வச்சிட்டு இல்ல? மதியானம் கஞ்சிக்கு உப்பே கிடையாது. விநாயகர் கோயில் அந்த தட்டு எடுத்துட்டு அதோட அந்த தட்டுக்கே கேஜி கிடையாது. என்னடி மாமன் அப்படி பேசுறமா? நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் உங்ககிட்ட ஒண்ணு கூட கிடையாது. பாரு, சத்து இல்லாத கிட்ட கூட நான் குடம் பண்ணுவேன். நான் குடம் பண்ணுவேன். என்னத்துக்கு என்னடி சொல்ற மாமன்? உங்களோட குடம் பண்ணுவேன். நான் உன்னை போக மாட்டேன். நம்ம பண்டிகைக்கு போகலாம். பண்டிகைக்கா? ஏமா டாலு ஏமாவா? அது டாலு 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 அங்கப்பா நக்கத்தின் மேலே நான் எப்படி அழகாக இருக்கின்ற காட்டு பண்ணியா? எனக்கு திருக்கிறத்தார் உனக்கு மணிமுடி சுட்டும் போது நீ ஒரு தங்கையை என்னடா சொன்னீங்க? வேலைக்கார பையன் சொல்லலாமா? வேலை வேலைக்கார பையன். என் தங்கை தவறு செய்யவில்லையா? அவள் ஒத்தமை நாங்கள் செய்த சூழ்ச்சிக்குது. என் தம்பியும் தவறு செய்யவில்லையா? அவனும் நல்ல வந்தா இருவிடியை வாழ்த்தி விட்டார். ஐயோ தம்பி, கொண்டு இந்த உலகத்தை பார்த்து என் தம்பியை சென்று பார்க்கிறேன். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். உடன் பிறந்த தங்கச்சிக்கு துரோகம் செய்து தம்பியின் கையெடு எப்படி அழகவனா தாலி கட்டுவானா? நாங்கள் இருவரும் வாழ்க வாழ்க சொல்லிவிட்டோம். நாம் இருவரும் ஆவதும் பெண்ணாலே தெற்கு மதுரையில் கற்பு சுடற்பட்டு எரிந்ததும் பெண்ணானே. இந்திர தந்திர ரெண்டு பயல்களும் கட்டது பெண்ணானே. இந்தியா தங்க பதக்கம் ஜெயித்ததெல்லாம் பெண்ணாளி. இந்து மகள் இந்திரா காந்தி அரசால வந்தாரே. நம்பித்தான் நாடு நகரம் அனைத்தும் நான் இருந்து விட்டேனே. ஒரு நாட்டு மன்னன் என்றால் இப்படிதான் ஆட்சி செய்ய வேண்டும். அதை தவறாமல் கேவலம் மதுவுக்கு மாதுவுக்கு அடிமையாக என் வாழ்க்கையே போய்விட்டது. ஆற்றை நம்பலாம், பெரும் காற்றை நம்பலாம், ஆழகால விஷயத்தை நம்பலாம், ஆனால் செல்வி படைத்த பெண்களை நம்பாதீர்கள் என்று சொன்னார்கள். உன்னை நம்பி நான் கேட்டு விட்டேன். என் உயிர் என்னை விட்டு போக ஒரு வார்த்தை. உடன் பிறந்த தங்கையின் பாசமா நீ தாலி கட்டிடாயே இந்த தாரத்தின் நேசமா? ஐயோ, ஒரு நேரத்திலே தங்கையின் பாசமா தாரத்தின் நேசமா என்று உரைத்தாய். அன்று சொன்னேன் தாரத்தின் நேசம்தான் என்று. ஆனால் இன்று உரைக்கின்றேன், என்றுமே இந்த தங்கையின் பாசம். ஐயோ, இந்த அழகை பார்த்து மழை நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு தங்கச்சி ஞாபகம் வச்சுச்சா? குழந்தை இனி நல்லா இருக்குதா? ஒருவரை நார்கள் ஒருவராக இருக்கட்டும். ஒருவர் ஐயோ, ஜவுடாலே
அதைத்தானே ஆசைப்பட்டார் பார்வதி குமாரா. சபா கட்சியில என்ன நாடு நகரம் அத்தனையுமே எழுதி நீ சொன்னது நான் நினைச்சவே கட்சியில நான் செய்து விட்டேன். கட்சியில மாத்திமே நம்ம தான் வாழணும். எப்படியா என்ன இங்க வா சொல்லு. நான் உனக்கு டாபர் மாமாவை தின்னால வேலை செஞ்சுக்கிறேன். சொல்லு குட்டி. உலகார பாவி கம்முன்னு உனக்கு இந்த ஏரிக்கார ஓரமாக்குது அந்த 5 சென்ட் எழுதி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஐயோ தண்ணி கூட பாயாதம்மா அதுல. மாட பாகு மது திரும்பினா மத சல தண்ணி தேக்கம் அதிகமா இருக்கும். ஏரிக்காரக்கு மூட்டு மேல இருக்குது அந்த கைங்க. கைய தண்ணி ஓட மூட்டு மேல இருக்குதுங்க. மூட்டு மேல முள்ளு அதை பூச்சிக்குள்ளுன்றது இதெல்லாம் சொல்லக்கூடாது. மோடோ பள்ளமோ 5 சென்ட் எழுதி வைக்கிற வாங்கி முன்னோம். இது எக்ஸ்ட்ரா பேசுறாங்க பேசக்கூடாது. குடுக்கத்தை ஓசுறதுல என்ன வர மோடு பள்ளன்ற இந்த முந்தானி எத்தினி பேருக்கு போட்டிருப்பேன். டேய் எந்தெந்த எத்தினி 12 கலர் ஒரு ஆளுக்கு ஒரு முந்தானி. இந்த பொடிவுல இருக்கிற நூலை என்னாலும் எண்ணிடலாம். தலையில இருக்கிற முடி என்னாலும் எண்ணலாம். நீ பார்த்த ஆளுங்களை எண்ண முடியாது. என் உடம்புல கெப்பாசிட்டி அதிகமாவது ரத்த ஓட்டம் அதிகமாவது நான் எத்தனை பேரோட பார்ப்பேன். ஏன்டா ஓடியாடுறீங்க? அவன் ஓடியாடுறான். கச்சிலன்னு கழுவிட்டு எடுத்துன்னு வந்த மனமனை ஏறத்து கலவட்டால இந்த நாடு நகரெல்லாம் 3 பேர் மேல வந்துருச்சு. அவன் பேர் மேல எழுதி வச்சுட்டா உன் நிலைமைய நினைச்சுப்பார். யார் பேர் மேல? என் நிலைமை தான் உன் நிலைமையா மாறி. எனக்கு ஒரு காலம் அந்த நிலைமை வராது. என்னைக்குமே இந்த அம்மாவுக்கு இந்த நிலைமை வராது. குட்டி நாங்க கொஞ்சம் மொழறோம். முறுக்கு 2 கிலோ உன் பேர் மேல ஏகத்துக்கு பேசுங்க. உனக்கு கடைசி சிரிப்பு. அதுக்கப்புறம் சிரிக்க முடியாது சாமி. நாளைக்கு போற ஊர்ல சிரிப்பியோ இல்ல வேன்ல சொல்லி போட்டு தாக்க. பின்னாடி பவுடர் போட்டு வந்தவங்களாம் முன்னாடி போய் முதல்ல ஆரம்பத்துல பவுடர் போட்டாங்க. எனக்கு லீவே கிடையாதா? உங்களுக்கு லீவு கொடுத்துட்டா என்ன கேட்டியா? பாருடா என்ன மீறி எதுவுமே நடக்கூடாது. எப்பொழுது பார்த்து அவன் நாடு நகலை எழுதி கொடுக்க சொன்னா இறந்த நாயே முடிச்சிட்டேன் பாரு. கூட இருந்தவெல்லாம் செத்துட்டான். என்ன யாருக்காக மாளிகை காதல் ஓவியம் கலந்த மாளிகை யாருக்காக இவள் ஒரு செவிலியா பாடுங்கள் என் கல்லறையில் நான் ஒரு டாபர் மாமாயன் மலரைத்தானே கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது உறவைத்தானே நான் நினைத்தது அது பிரிவு வந்து ஏழைத்தது. சரியா நாளைக்கு முடிஞ்சு போச்சு. இனிமேல நம்மள யாரு என்ன பண்ண முடியும்? இந்த நாட்டுக்கு நீ மகாராணி. ஆமா மன்னரே. யாரு? நீதான். இந்த வண்டியே நீதான். ஐயோ இன்ஜின் வேற சீஸ் ஆகி போச்சு. இந்த 1050 ரூபாய்க்கு அச்சுத போடுறா எனக்கு லாட்டரி சீட்டு. அம்பா அர்த்தா வாரணானு கடைசியில நான் தான் அடியத்து அடிக்கணுமா? அடிமா அதே சுத்திக்கிட்டு போவேன் சந்திக்கிற இளவரசி. பைத்தியம் தலையை நெச்சுக்கிற
ஒண்ணா டேய் இத புர்ற யாரா நான் தாலி ஆகுறத புர்ற அத ஹை ஏடி ஐயோ கடவுளே ஐயா ஐயா தாலிய புர்றா ஏய் அது வர தாலா ஐயோ அவன் மஞ்சள் போடுறான் ஐயா இந்த காலகத்திலே மைக்கே வச்சிரு ஐயா கரண்ட் பாஸ் ஆயிடுச்சுனா இருக்கிற கண்டு போட படுகுது ஐயா அரிய மூலிகளை கொண்டு வந்து இந்த மூலிகை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே உன் கண்ணிலே வெச்சு அந்த அங்காள அம்மா புண்ணியத்துல உனக்கு பார்வை தெரிவிக்க என் தகச்சதையா பார்க்கணும். கண்ணை திறந்த உடனே நம்ம அம்போகத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம். அது எண்ணி வச்சுட்டு தங்கச்சி உன்னை சின்ன சிறு வயதில் பார்த்தேனம்மா. இப்படி வளர்ந்து மலமலன்னு வளர்ந்திருக்கியே. ஐயா ஐயா எனக்கு கண்ணொலி கிடப்பது காரணமே நீங்கதான். ஆமா இவன் யாரு? என் குடும்பத்தை கருவறுத்த அந்த படபாவி லேசில் விடக்கூடாது. இவன் தான் என் தங்கையின் வாழ்க்கை சீரழித்தவனா. ஐயோ ஐயா காட்டு வாசி பேருக்கிறான். எப்படியா என் தங்கச்சி கொடுப்பது? எப்படியோ அந்த படுபாவி லேசில் விடவே கூடாது. என் குடும்பத்தை கருவறுத்த அந்த படுபாவியை லேசில் விடவே கூடாது.